கரெக்டா விசாரிச்சீங்களா? விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? குழந்தைக்கு வந்து நியாயம் கிடைக்கும். எந்த குழந்தைக்குமே இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதாவது என்னமோ சொன்ன மாதிரி நீதி கேட்டு எல்லாம் போராடுறதுக்கு உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து இந்த பணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு விசாரிச்சீங்களா? அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருந்தா உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பணும், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்க போய் பொண்ணு காண போச்சு பவி இந்த அந்த அளவுக்கு அந்த பொண்ணு இருந்தா. ஆனா போலீஸ்காரங்க சல்லடை போட்டு தேடினாங்க. 12:30 இருந்து எல்லாருமே தேடினாங்க, கிடைக்கல. அவங்க அப்பா ஒரு ஷாப்ல இருந்து வேலையை விட்டு வந்து 7 மணி அளவில் தான் அவர் அங்கேயும் தேடிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுதான் உண்மை. அதாவது ஒருத்தவங்க தெரியாம அந்த பொண்ணு போக கிடையாது. முட்டாய் வாங்கி கொடுத்தா, அது வாங்கி கொடுத்தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, போயிருக்காங்க, பழகிருக்காங்க. அதனால வாங்கி கொடுத்துட்டா, நல்ல போட்டுட்டு அப்பா விட்டு பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான். இதுதான் உண்மை. அதுக்காக போராட்டம் பண்ணி அந்த பொண்ணுக்கு தான் நான் எடுத்து போராடுறது. அதுக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, பணம் கொடுக்காது, என்ன வாயில வந்து இதுக்கு வரமாட்டேங்குது. முதலமைச்சர்கிட்ட கோச்சுக்கிறாங்களா? போயிட்டு இருக்க நம்ம பிள்ளை நம்ம தான் பாதுகாப்பு. அவர் எங்கேயோ எத்தனையோ வேலையில இருக்காரு. நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து அவர் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இப்ப நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை போலீஸ் தெரியுங்களா? அவங்க பசியில ஒரு டீ பச்சை தண்ணி கொடுக்காத அளவுக்கு வந்து நீங்க நிறைய வந்து பேட்டி எடுத்துருந்தா தெரியும். மறியல் பண்ணது சூழல் நடந்தது பாரதிபுரத்துல. சரிங்களா? இங்க பாருங்க, ஏகப்பட்ட பேர் வெளியில் உட்காந்து நாய் மாதிரி காத்து கிடக்குறாங்க. அதுக்கு நீதி தான் கேட்டு போராடணும், செய்யணும். என் பிள்ளைக்கு தக்க தகுமானது அது இதுன்னு சொல்லி இந்த பண உதவி சார் முதலமைச்சர் ஐயா உதவி செய்யக்கூடாது. அந்த லேடியை நீங்க விசாரிக்கணும். எந்த ஒரு தாய் வந்து ஒரு பொண்ணு ஒரு 10 நிமிஷம் காண போனாலே நம்ம வந்து வீட்டுக்கு உட்கார முடியாது. இந்த பொண்ணுக்கு காலையில தான் தெரியும். தெரியாத அளவுக்கு அந்த பொண்ணு வந்து அந்த நிலைமையில இல்ல. அவங்க வீட்டுக்காருக்கும் ஒண்ணுமே தெரியாது, பாவம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, கடத்தி போனதெல்லாம் உண்மைதான். ஆனா பெத்த தாய் என்ன பண்ணிருக்கணும், தேடி போனல. ஏன் அந்த அம்மா ஏன் எங்க போச்சு? தேடம் எங்க போச்சு? பிள்ளை விட்டுட்டு ஏன் அந்த அம்மா பேட்டி எடுக்கல வந்து என்ன சொன்ன மாதிரி நீ எங்க போன இப்பதான் முட்டாய் தெரியாத கூட கொண்டு போகுங்களா? சொல்லுங்க பாக்கலாம். அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. இந்த ஊரே பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து பச்சை தண்ணி இல்லாம இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கை குழந்தைய வந்து நம்ம பாதுகாப்பு எப்படி தெரியுங்களா? அதெல்லாம் சொன்னால்தான் வந்து அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அருமை தெரியாது. இல்லாம இருக்காங்க பாருங்க, ஏகப்பட்ட பேர் குழந்தை இல்லாம எத்தனை பேர் தவிக்கிறாங்க தெரியுங்களா? இந்த பொண்ணு லீவுக்கு வந்த பொண்ணுங்க, பாட்டி வீட்டுல வளர்ந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை ஆகும் யாருமே எதிர்பார்க்கல. கை குழந்தைகளை தூக்கி வச்சு நாங்களே கொஞ்சம் பொண்ணுங்க. தக்க தன்மானம் வேணும் அவங்களுக்குலாம். கொடுத்தாங்க ஊருக்குள்ள வந்தீங்கன்னா என்ன எதிர்பார்த்து என்ன கேட்டுட்டு இருக்கீங்களா? ஐயா நீதி வழங்குங்க, என்கவுண்டர்ல போடுங்க, என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க சார். உங்க கையில நம்பி ஒப்படைச்சிட்டாங்க. ஆனா வந்து என்ன சொல்றது, இதுக்கு வந்து நீதி தான் எங்களுக்கு தேவை. அடுத்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நடக்க விட மாட்டேன். இந்த ஏரியாக்குள்ள இவ்வளவு வேதனையா இருக்குங்க சார். அந்த பொண்ணை நீங்க விசாரிங்க. மெயின் அதுதான். எல்லாரும் கமாண்ட் போட்டுட்டே நியூஸ்ல அந்த பொண்ணு பேட்டி எடுத்துட்டு அது என்ன தெரியும் அந்த பொண்ணு சொல்லிவிட்டா எல்லாம் அடிச்சு விட்டுட்டே இருப்பீங்களா? தீர விசாரிக்க மாட்டாங்க. வந்தாங்க, விசாரிச்சாங்க, போட்டு தக்குனாங்க, நல்ல தாக்குனாங்க, மூஞ்சி முறையெல்லாம் உடைச்சாங்க. நேரடியாக நாங்களே பார்த்தவங்க தான். ஓப்பன் பேட்டியே கொடுக்குறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொடூரமான கொலை. அதை நாசமா போனவங்க, அதாவது ஒரு பழக்கம் இல்லாத ஆள் கூட எந்த பொண்ணுமே போகாதுங்க. இந்த உண்மை. ஒரு பெத்த தாய்க்கு 5 மணிக்கு காண போச்சுன்னு பெரிய காலையில தான் தெரியுதுன்னா என்ன நிலைமையில இருந்து நீங்க யோசனை பண்ணுங்க மக்கள். 10 நிமிஷம் நாளைனால உயிர் போகுது. பேட்டி கொடுக்குறியா? நல்ல முறையா கொடு. இந்த சூழ்நிலை உண்மை சொல்லி கொடு, மக்களுக்கு தெரியட்டும். மக்களுக்கு தெரியட்டும் அந்த நிலைமையில தான் இருந்தா, எதனால பிள்ளை தவறு விட்டுட்டேன். ஒரு ஆண் வந்து வேலைக்கு போறான்னா பெண் நம்பி தான் நம்ம வேலைக்கு போறது. பிள்ளைகள் வந்து நம்ம ஒய்ஃப் காப்பாத்துவா, பாப்பா நல்லபடியா இருப்பாங்க. அதே நீ தொலைச்சிட்ட படி. சரியா? அவ்வளவு வேதனைங்க. என்ன பேசுறது கூட வாய் உளறு. இந்த மாதிரி ஒரு புதற்குள்ள போட்டுக்கான் பாருங்க. நீதி கேட்டு போராடுங்கம்மா, தப்பு சொல்லல. நீ எந்த நிலைமையில